அண்மைச் செய்தி. 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் IS இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். 2016 ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற IS இன்பதுரையின் வெற்றி செல்லாது எனவும் திமுக வேட்பாளர் அப்பாவு வெற்றி பெற்றதாக அறிவித்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கடந்த 2016 ஆண்டு மார்ச் மாதம் நடந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளராக அப்பாவும் அதிமுக வேட்பாளராக IS இன்பதுரை உட்பட 15 பேர் போட்டியிட்டனர். தேர்தலில் பதிவான வாக்குகள் அடிப்படையில் வாக்கு எண்ணிக்கையின் போது இறுதி சுற்று முடிவின் அடிப்படையில் 104 வாக்குகள் வித்தியாசத்தில் IS இன்பதுரை வெற்றி பெற்றதாக தேர்தல் அதிகாரி அறிவித்தார். இதனை எதிர்த்து IS இன்பதுரையின் வெற்றி செல்லாது என அறிவிக்க வேண்டும் என கூறியும் அப்பாவு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2016 ஆண்டு தேர்தல் வழக்கு தொடரப்பட்டது. அந்த தேர்தல் வழக்கில் கடைசி 3 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை மற்றும் அதே போன்று தபால் வாக்கு எண்ணிக்கையில் தேர்தல் அதிகாரிகள் நிராகரித்தது தவறு எனவும் இந்த முறைகளில் தவறான முறையில் வாக்குகள் எண்ணப்பட்டதால் தாம் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் உண்மையில் தாம் வெற்றி பெற்றதற்காகவும் எனவே மீண்டும் மறுவாக்கு எண்ண உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மறுவாக்கு எண்ணிக்கையும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கடைசி 3 சுட்டுகள் 19, 20 மற்றும் 21 சுட்டுகள் வாக்கு எண்ணிக்கையும் அதே போன்று தபால் வாக்கு எண்ணிக்கையும் எண்ணப்பட்டது. இது எண்ணி முடிக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தடை உத்தரவும் IS இன்பதுரை தரப்பில் பெறப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கின் உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு பிறகு மீண்டும் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை பொறுத்தவரை 104 வாக்குகள் வித்தியாசத்தில் IS இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது எனவும் மறுவாக்கு எண்ணிக்கை 19, 20 மற்றும் 21 சுற்றுகளில் எண்ணப்பட்ட மறுவாக்கு எண்ணிக்கை மற்றும் தபால் வாக்கு எண்ணிக்கைகளின் அடிப்படையில் IS இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது. அதற்காக அப்பாவு வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும். இதனை சட்டமன்ற பேரவை செயலாளரும் உறுதிப்படுத்த வேண்டும். சட்டமன்ற பேரவை தீர்ப்பெட்டிகளில் IS இன்பதுரைக்கு பதிலாக அப்பாவு வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.